கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாலை வேளை பிரைஸ் மியூசிக் டிவி மூலமாக உங்களை பார்ப்பதில் கிறிஸ்துக்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாலை வேதத்தில் இந்த மாலை வேளையில் வேதத்திலிருந்து ஒரு சில வியாதிகளை குறித்து உங்களுக்கு காண்பிக்க பிரயாசப்படுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17 ஒரு சிறு வயது முதல் வியாதி இருந்த மகனை உங்களுக்கு காண்பிக்க பிரயாசப்படுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம். அப்போது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் சிறு வயது முதல் வியாதி இருந்த மகனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த உலகத்தில் 33 முக்கோடி தேவர்கள், எத்தனை நாத்திகன், எத்தனை அம்பானிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே அந்த வியாதி உள்ள நபர்களை கொண்டு வந்தார்கள். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்போது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்து விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார். சீசரிடத்தில் அந்த வியாதியுள்ள நபர்களை கொண்டு போகிறார்கள். அது அவர்களால் கூடாமற் போயிற்று. வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கிறோம். அலாபி கிவ் த டேக் ஒன் ஈச் ஒன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கொடுத்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அப்போ சீசர் இடத்தில் கொண்டு போனார்கள். அவரிடத்தில் அது கூடாமல் போயிற்று. மறுபடியும் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் பிரதிதரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் என்று அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சீசர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களோடு பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வியாதி உள்ள நபரை அவருடைய தகப்பனாரை பார்த்து சொல்லுகிறார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைகழித்தது. அவன் தரையில் விழுந்த நுரைத்தள்ளி புரண்டான். இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே, இயேசு கிறிஸ்துவிட வல்லமையை பார்த்த உடனே, அற்புதங்கள், அதிசயங்கள், அவருக்குள்ள இருக்கிற வரங்களை, தரிசனங்களை பார்த்த உடனே அந்த ஆவி அலைகழித்து நுரைத்தள்ளி புரண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறார். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, சிறுவயது முதலே உண்டாயிருக்கிறது என்று அந்த பிள்ளையுடைய தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார். இவனை கொல்லும்படி அதை அநேக தர தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு, நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இந்த உலகத்தில் பார்க்க போகிறோம். சிறு வயது முதலே பிசாசு பிடித்து குடிவெறினாலே, பலவிதமான போதை வஸ்துக்களிலே, போதை மயக்கத்தினாலே, போதை ஊசினாலே இன்ற உலக கெஞ்ச அடித்து கொண்டு பாவத்தினால் பலவிதமான சிகரெட்டு குடி பழக்கத்தினால் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். அப்போது அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசனுக்கு எல்லாமே கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். பிள்ளையோட தகப்பன் சொல்கிறார், ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய பிள்ளை சுகமாக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை குணமாக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று இயேசு கிறிஸ்து அறிக்கை எடுக்கிறார். அப்போது ஜனக்கூட்டங்கள் கூட்டமாய் ஓடி வருகிற இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அதை அதட்டினார். அதை வெகு சத்தத்தோடு இயேசு கிறிஸ்து அந்த அசுத்த ஆவியை பார்த்து அதட்டுகிறார். அந்த அசுத்தாவி உள்ள மகனை பார்த்து இயேசு கிறிஸ்து அதட்டுகிறார். அங்கே சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, அப்போது ஒரு திரளான ஜனங்களை பார்க்கிறோம். இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கிறோம், ஹூ இஸ் திஸ் க்ரௌடு. அங்கே என்ன ஜன கூட்டங்கள், இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே வருகிற ஜனங்கள், பப்ளிக் ஜனங்கள், அதிகமான ஒரு நெருக்கம், அதிகமான ஒரு கூட்டம், திரளான ஜனங்கள் எல்லாம் இயேசுவை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் ஜெபித்த போது அந்த வியாதி உள்ள நபரை அசுத்தாவியை கட்டி ஜெபிக்கும் போது அந்த அசுத்தாவி விடுதலை ஆனது அங்கே பார்க்கிறோம். அப்போது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியை, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்போது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைகழித்து புறப்பட்டு போயிட்டு அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். அவன் எந்த இடத்தில் விழுந்தானோ
அதே அவனுடைய கரங்களை தூக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை தூக்கி நிறுத்தினார். வேதத்தில் வாசிக்கிற ஜீசஸ் கேஷ் ஃபார் யூ, இயேசு கிறிஸ்து நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மை கைவிடலாம், கணவன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், பெற்றெடுத்த தாய் தப்பன் கைவிடலாம், குடும்பத்தில் இருக்கிற உற்றார்வர்கள் எல்லாம் கைவிடலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் விழுந்து போனனே அவனுடைய கரங்களை தூக்கி நிறுத்தினார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுடைய பிஸ்னஸில், வியாதியில், சாபங்கள், வறுமைகள், தரித்திரங்கள், கடன் பிரச்சனைகள் அல்லோட வியாதினால படுக்கைனால இருக்கிறாயா? ஒருவேளை நீங்கள் கவலைப்படாத, ஆண்டோட கூட விசுவாசமாக இருங்க. இயேசுவை நோக்கி பாரு. அவர் சொல்கிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டுபிடிங்க என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். வேதம் சொல்லுது, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அவர் குருடர்களை பார்க்க வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், முடவரை நீட்ட வைத்தார், சப்பானை நடக்க வைத்தார், மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினார், கொந்தளிக்கிற கடலை பார்த்து எரியாதே அமதில் சொன்னார், வறண்ட இளையரை நீரூற்றா மாற்றினார், மல்லடிகளை பிளத்தாட்சி ஆக்கினார், பிறவை குருடனை சுகமாக்கினார், திமிர்வாதக்காரனை பார்த்து சுகமாக்கினார், பெதஸ்தா குலத்திலிருந்து படுத்தவனை பார்த்து சுகமாக்கினார், நிமிரக்கூடாத பூனியை பார்த்து சுகமாக்கிறார், மல்லடிகளை பிளத்தாட்சியாக்கிறவர், பிறக்க செய்கிற பிரசவத்தோ தடுப்பேன் என்று சொன்னார். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல அற்புதம் செய்கிற கடவுள் அவர் இருக்கிறவர், இல்லாதவருமாய் இருக்கிறவர், இல்லாத இருக்கிறோமா இருக்கிறார். இந்த வேலையிலிருந்து ஒலிபெருக்கின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, ஒருவேளை கடன் பிரச்சனை, வியாதிகள், சாபத்தினாலே அல்லது துன்மார்க்கம் ஜீவித்தில் அல்லது சொல்லக்கூட 64 வியாதியில் தீராத வியாதி வன்குஷ்டம் என்று பார்க்கிறோம். அப்படியாப்பட்ட குஷ்ட ரோகத்தில் நீ படிக்கிறாயா, விழுந்து போகிற, அல்லது சொல்லக்கூடாதபடி அநேக கடன் பிரச்சனையில் விழுந்து போயிருக்கிறாயா, அல்லது பலவிதமான வியாதியில் கட்டப்பட்டிருக்கிற, இயேசு கிறிஸ்து கட்டுகளை அறுக்கிறார். இயேசு கிறிஸ்து வியாதியிலிருந்து விடுதலை செய்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குறார். பெருவை கூடனா இருக்கிறாயா, செவிட்டு ஆவியாக இருக்கிறையா, மலிட்டு ஆவி உன்னை கட்டி வைத்திருக்கிறதா, லென்ஸ் லிவர் ப்ராப்ளத்தில் கட்டப்பட்டிருக்காயா, அல்லது பைல்ஸ் வியாதியில் கட்டப்பட்டிருக்கிறாயா, அல்லது சுகமாக்குற வல்லமை உன்னிடத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் கொடுக்க போகிறார். இந்த மாலை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் பேப்பரா நாங்கள் செபிக்கிறோம். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தம் இருக்கும் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஒத்துழைக்கிற அந்த மாலை வேலையிலே சிறுவயது முதல் வியாதி இருந்த மகனுக்காக நான் செபிக்கும்படியா இந்த வசந்த அநேக ஜனங்கள் பார்க்கும்படியா உதவி செய்தரே மெய்சு தரிக்கிறோம். ஆண்டவரே, சிறுவயது முதல் வியாதி இருந்த மகனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டே மெய்சு தரிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் நிம்மதி இல்லாத வேலை காண்றே, கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், மனபாரங்கள், வியாதிகள் எல்லாம் வருத்தத்தோடு கண்ணீரோடு சமாதானம் இல்லாதபடி, நிம்மதி இல்லாதபடி, தூக்கம் இல்லாதபடி, வியாதியிலிருந்து விடுதலை இல்லாதபடி, கடன் பிரச்சனை, வீடு இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி இருக்கிறாயா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே வேதம் சொல்லுது, கர்த்தர் ஈஸ்வரர் வம்சத்தாருக்கு சொல்கிறதாவது, என்னை தேடுங்கள் அப்போதே பிழைப்பெருகு, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, என் வசனத்தில் நடுகிற நோக்கி நான் பார்ப்பேன் என்று சொன்ன கர்த்தே, உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்களாக மாற்றுங்க. சரீரத்துக்கிற எல்லா வியாதிகள் எடுத்து போடுங்க. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, சாபங்கள், வறுமைகள், தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, ஆண்டவரே நிரந்தரமான சமாதானத்தை கட்டிடுவதாக, தேவனை தேடுகிற உணர்வுகளை இருதயத்தை ஊற்றுங்க. கர்த்தர் பயப்படுற பயத்தை கட்டிடுவதாக அமைச்சு தரிக்கிறோம். நானே வழியும் சத்திய ஜீவனமாக இருக்கிறேன், ஏசு மரித்தேன், இதோ சதா காலங்கள் உங்களோட கூட இருக்கிறேன் சொன்னவரே அமைச்சு தரிக்கிறோம். ஏசுதான் சீக்கிரமாக வருகிறேன், அவனுக்கு தகுந்த பலன் என்னோட கூட கொண்டு வருகிறேன் சொன்ன கர்த்தர். இந்த வேலையில் ஒலிபெருக்கின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் சமாதான நிரந்தரமான வேலைகள், வருமான, திருமண காரியங்களை, குழந்தை பாக்கியங்களை, ஆண்டவரே ராமோதி இன்பமான நித்திரை கட்டிடுவராக, செயலற்று போன பகுதியில் எல்லாம் செயல்பட முடியாத உதேசிங்க. வியாதியிலிருந்து விடுதலை செய்வராக, குடி பழக்கத்திலிருந்து விடுதலை செய்வராக, ஆண்டவரே போதை வஸ்துக்களை, போதை ஊசி மாத்திரையிலிருந்து விடுதலை செய்வராக தரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை பேர் பெற வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.